ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோபாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். சரி, இந்த மனோபாவங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு விஷயத்த மனசஞ்சலம், மனக்குழப்பம், மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து உருவாகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த மக்களாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த 3 வேலை யாராக இருந்தாலும் சரி தான், ஒரு விஷயத்தை தவறாக என்ன செய்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, தவறாக என்ன செய்கிறது, யோசிக்க வைக்கிறது, தவறாக சிந்திக்க வைக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனோபாவம் பிடிக்கிற ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறுதாக தான் என்ன செய்யுது, நடக்குது. இது கலியுகம். இந்த கலியுகத்தில் தவறான ஜட்ஜ்மெண்ட்டை யார் கேட்டுப்பாங்க அப்படின்னா, கைதிகளும் கேட்டுப்பாங்க, பாதிக்கப்பட்டவர்களும் கேட்டுப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் தீர்ப்பு, அவங்க சொல்கிறது தான் எனது சட்டம் அப்படிங்கிறது கேட்டுப்பாங்க. அந்த காலத்தில் உதாரணத்துக்கே சொல்கிறேனே, அதாவது ஏசப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிசாசுகளை பார்த்து அந்த காலத்தில் பாருங்கள், அதுவும் ஒரு கலியுகம்தான். அந்த கலியுகத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்பளப்போ சாத்தானின்னு சொல்லி கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட நடவடிக்கைகள் எல்லா விஷயத்துக்கும் என்ன செய்துருக்காங்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி என்ன செஞ்சுட்ருக்காங்க. அவங்களும் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யுங்க, ஏசப்பா வலியுறுத்தினாங்க. ஆனால் அவங்கள யாரால் ஜெயிக்க முடியல, தீர்ப்பு சொல்லக்கூடிய அவரை தீர்ப்பு ஒரு 3 பேர் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு, ஏசப்பாவுக்கு. ஃபஸ்ட்டு ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இவர் செய்கிறது தவறு அப்படின்னு எனக்கு தோணலை, இவர் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் எனக்கு தோணுது, இவர் எந்த தவறும் செய்யவில்லை, நான் எப்படி இதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாரு. 2வது ஒருத்தர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரும்பியும் ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யுது, கிடைக்கிது. 3வது என்ன செய்கிறாங்க, மக்கள் எல்லோரும் கோஷமிடுறாங்க. மக்கள் கோஷமிடுற உடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்கிறாரு அப்படின்னா, உடனே தீர்ப்பு கொடுத்துறாரு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறது உண்மைதான். நம்ம ஹிந்தில் சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நம்ம இதில் என்னத்தை இருக்குது, சும்மா மக்கள் என்ன சொல்கிறாங்க, தீர்ப்பு என்ன சொல்கிறோம் அப்படின்னு. உண்மையான ஒரு விஷயம் இருந்திருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, டக்குன்னு ஒன்று செஞ்சுட்டாரு. மேலேருந்து ஒரு அட்டையை அனுப்பிவிட்டு கீழே என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. ஏசப்பாவை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல ஏசப்பாவால் சொல்ல முடியல, அப்பளப்போ சாத்தானேன்னு சொல்ல முடியல. தீர்ப்பு எதுவாக இருந்தாலும், அது கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், இல்லை தெளிவானதாக இருக்கலாம், இல்லை குழப்பமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கஷ்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். எதாக இருந்தாலும், பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கைதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்று தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இந்த தீர்ப்பு இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், திருமணத்துலேருந்து, மறுமணத்துலேருந்து, மரணத்தில் இருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த 3 லோகத்துடைய தீர்ப்புங்கிறது இருக்குது. இன்னைக்கு உள்ள தீர்ப்பு எல்லாமே முரண்பாடாக தான் என்ன செஞ்சிட்ருக்கு, இருந்திருக்கு. சட்டங்கள், வித்தியாசமான சட்டங்கள் உருவாகி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது, குழப்பமான மனநிலையில் தான் என்ன செய்யுது, உருவாகுது. அதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஜட்ஜு கூட என்ன செய்கிறாங்க, அதாவது என்ன செய்கிறது, மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நாம் இதில் இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுறாங்க, தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதே சமயத்தில் கைதிகள் எல்லோரும் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருது, கிடச்சிருது. அதே சமயத்தில் என்ன செய்யும், பாதிக்கப்பட்டவர்களுடைய பண வசதிகள் இல்லாமல் அவங்களுக்கு எந்த முடிவுகள் எடுக்க ஒரு தீர்க்கமான முடிவாக இருந்தாலும் அவங்கள ஒரு குழப்பமாக என்ன செஞ்சுறாங்க, மக்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள ஒரு விஷயத்தில் புஷ் பண்ணிடுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி கலியுகத்தில் நடந்திருக்க ஒரு செயலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய பகவத்கீதை, நம்மளுடைய திருக்குரான், நம்மளுடைய பகவத்கீதையிலேருந்து, திருக்குறள்லேருந்து, பைபிள்லேருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் படித்து அதனோட விஷயங்களை படி தான் என்ன செய்யுங்க, ஜட்ஜு பண்ணுங்கள். இல்லாவிட்டால் நம்ம ஏசப்பாக்கு கிடைச்ச மாதிரி சிலுவையில் அறையிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே தரமட்டமாகிறது. நிறைய பேர் என்ன செய்யுங்க, கரெக்டாக அது டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, அது கொலை பண்ணுற கேஸாக இருந்தாலும் சரி, எந்த கேஸாக இருந்தாலும் ஜட்ஜு பண்ணக்கூடியவங்க கரெக்டாக என்ன செய்யுங்க, ஜட்ஜு பண்ணுங்கள். இல்லாவிட்டால் என்ன செய்கிறது,
குழப்பமான நிலைமையில் இருந்து இந்த உலகத்தில் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம கவர்மெண்ட்டுனால் நல்ல ஒரு மதிப்பாக மரியாதையாக என்ன செஞ்சுருப்போம், நம்ம நினச்சிருப்போம் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, இப்போ பார்த்தா அப்படி தெரியலை. எப்பவும் என்ன செய்கிறாங்க, நீதிபதிகள் வக்கீலுடைய பேச்சை கேட்டுட்டு தான் என்ன செஞ்சுறாங்க, நீதிபதிகள் ஜட்ஜு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. படிப்புக்கு இது கரெக்டாக தப்பா, இது என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறோம், ஒரு நபராக இருக்கலாம், பல பேர் கோஷமிடலாம், இல்லை சமுதாயமே எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நல்லவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, கெட்ட தீர்ப்புங்கிறது வரக்கூடாது. அவங்களுக்கு மறுமணங்கிறது உருவாக்கக்கூடாது, மரணங்கிறது உருவாக்கக்கூடாது. அவங்களுடைய அவங்களோட உள்ளார்ந்த உணர்வை கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரம், அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. அதுதான் உண்மையான தீர்ப்பாக இருக்கும், இந்த உலகத்துடைய தீர்வாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்கிறோம், மனோபாவம் அப்படிங்கிற மனக்குழப்பம், மனசஞ்சலம், இதில் எதுவுமே ஆளாகாமல் பாதுகாத்து கொள்ளணும். சயின்டிஃபிக் ரிசல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு விஷயத்தை எதற்காக செய்யப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை பார்த்தோன்னா ஒவ்வொரு சயின்டிஃபிக் ரிசல்ட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அந்த இடத்துல கலியுகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க ஏசப்பா, அதாவது நான் எதற்காக வந்தேன் அப்படின்னா சிறையில் இருக்கப்பட்டவர்களை விடுவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சிறையில் இருக்கக்கூடியவங்களை யார் அப்படின்னா நல்லவங்களை தான் சிறையில் போட்டிருந்துருக்காங்க. அப்படி ஒரு ஆளை தான் என்ன செஞ்சுருக்காங்க, சிறையில் எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு பெண், ஒரு விபச்சார பெண் என்ன செய்கிறா, ஏசப்பாவுடைய காலோட தொட்டு என்ன செய்கிறா, எல்லாரும் அசிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பெண்ணை அவள் கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்தில் தான் இருந்தா, அவள் என்னுடைய காலில் என்ன செஞ்சுக்கிறா, அதாவது நறுமண தைலத்தான் என்ன செஞ்சிடா, ஊற்றிருக்கிறா அப்படிங்கிறத ஏசப்பா சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா இயற்கையாகவே அவள் கற்பு, பாதுகாப்பான கலாச்சாரத்தில் இருந்தவளை அவளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவளுடைய உள் மனசு என்ன சொல்லியிருக்கு, நான் கற்போட நான் பாதுகாப்பான கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது என்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்படியே ரோல் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு விஷயத்தில் தள்ளி என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. என்னை அப்படின்னு ஒரு பட்டங்கட்டத்துக்காகவே என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது சயின்டிஃபிக்காக தான் அது ரிசல்ட் ஆக்கப்பட்டது கடைசியில். அப்புறம் தான் அவர் என்ன செய்கிற, புனிதமாக ஆக்கப்பட்டு பரலோகத்துக்கு செஞ்சு அவர் என்ன செஞ்சார், அவர் இன்றைக்கி தேவனாக காட்சியளிக்கிறாரு. சரி விவஸ், இன்றைக்கி தீர்ப்புங்கிறது கரெக்டாக இருக்கணும், துல்லியமாக இருக்கணும், சரியாக இருக்கணும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் நீங்கள் விசாரிங்க. சும்மா நீதிபதி நிற்கிறாங்க, கோர்ட்டில் நிற்கிறாங்க, ஏதோ ஒருத்தங்க நிற்கிறாங்க, ஜட்ஜு பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா வக்கீலை பார்த்து கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு சைனை பண்ணிக்கிட்டு போகிறது ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கணும், நல்ல துல்லியமாக இருக்க வேண்டும். சரி விவஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், மனோபாவங்கிறது இந்த உலகத்திலிருந்து அழியப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.